ஜேகாம் சேலம் 3.0 பெண்கள் தொழில் முனைவோர் நடத்தும் மாபெரும் தொழில் கண்காட்சி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. நவம்பர் 30 முதல் 2 நாட்களுக்கு நடைபெறும் இதில் 100க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் கடைகளை அமைத்து பெண்கள் தொழில் செய்யும் முன்னேற்றத்திற்காக இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் பிரபு, கௌரவ விருந்தினர் செல்வகுமார், சுகந்தி சரவணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இது ஜேகாம் சேலம் 3.0 டேபிள். லேடிஸ் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இதில் இருக்காங்க. இந்த டேபிளவே 50க்கு மேலே இருக்காங்க லேடிஸு. ஓன் பிஸ்னஸ், அவங்க பிஸ்னஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் இந்த டேபிளில் இருக்காங்க. இது எக்ஸிபிஷன் நாங்கள் 3rd இயராக இது ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதிலவும் எல்லாருமே அவங்கவுங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கே 2 நாள், இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் போட்டிருக்காங்க. எல்லாருமே பிஸ்னஸ் நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக அவங்க மேனுஃபேக்சரிங் இருக்கிறது எல்லாமே இருக்குது. அவங்க எடுத்துகிட்டு இந்த 2 days ப்ரோக்ராம் இங்கே எக்ஸிபிஷன் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு எக்ஸிபிஷன் இருக்குது. வணக்கம், நான் சுகந்தி சரவணன். இங்கே பார்த்திங்கன்னா பெண் தொழில் முனைவோர்கள் 50க்கும் மேற்பட்டவங்க ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. கைவினை பொருட்கள்லேருந்து ஷர்ட்டு, சேலை அண்டு ஜுவல்லரி, எல்லா விதமான பொருட்கள்லேருந்து ஒவ்வொரு தொழில்கள்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா பெண் தொழில் முனைவராக நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஏதோ ஒரு தொழில் புரியணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் எடுத்து ரீசெல்லராக நான் பண்ணோம், எனக்கு வருமானம் வரணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. வீட்டில் இருக்கக்கூடியவங்க அனைவரும் இந்த ஸ்டால் 2 நாள் நடக்கிறதுக்கு. இன்றைக்கி இந்தியாவிலேயே இந்த ஜூனியர் சேம்பர் ஆர்கனைசேஷனில் 250 மேற்பட்ட தொழில் முனைவோர்களை கோவிட் டைமில் எல்லோரும் வீட்டில் முடங்கி கிடக்கும் போது நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜேகாம் அமைப்பிலிருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 250க்கு மேலே உறுப்பினர்கள் இருந்து தொழிலில் சிறப்படைஞ்சிட்ருக்காங்க. நீங்களும் ஒரு பெண் தொழில் முனைவோர்கள் ஆகணும், சிறப்பாக உங்களோட தொழிலில் அடையணுங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.